கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 அவகாசம் நீட்டிப்பு. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மத்திய அரசு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்குகிறது. இதற்காக 8வது பயிலும் மாணவர்களுக்கு தேசிய வருவாய் வழி தேர்வு நடத்துகிறது. அகில வெற்றி பெறுவோருக்கு அந்த உதவித்தொகை அளிக்கப்படுகிறது. இதற்கு ஜனவரி 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க தேர்வுத்துறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் மாணவர்கள் நலன் கருதி ஜனவரி 29ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருது பெற்றவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. பத்ம விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மகத்தான சாதனைகளுக்காக தங்களை கௌரவிப்பதில் இந்தியா பெருமிதம் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தங்களின் அர்ப்பணிப்பு நிச்சயம் அனைவருக்கும் உத்வேகத்தை தரும் என கூறியுள்ள பிரதமர் மோடி, பத்ம விருதுகள் பெற்ற ஒவ்வொருவருக்கும் கடின உழைப்புக்கும் லட்சியத்துக்கும் உதாரணமாக திகழ்பவர்கள் என புகழாரம் சூட்டியுள்ளார். விருது பெற்றோரை வாழ்த்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மத்திய அரசின் பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருது பெற்ற அனைவரையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைவரும் தத்தமது துறைகளில் மேன்மேலும் உயரங்களை அடைந்து பெருமை சேர்க்க வேண்டும் என தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்கள் குறித்து ஆளுநர் வேதனை. அரசு பள்ளி மாணவர்கள் 75% பேரால் 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை கூட சரியாக படிக்க முடிவதில்லை என ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். குடியரசு தினத்தையொட்டி அவர் ஆற்றிய உரையில் 11 முதல் 99 வரையிலான இரட்டை இலக்க எண்களை மாணவர்களால் அடையாளம் காண முடிவதில்லை. பலரால் கூட்டல் கழித்தல் கணக்குகளை கூட செய்ய முடிவதில்லை என வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இஸ்ரோவின் 100வது ராக்கெட் GSLV F-15 NVS-02 சேட்டிலைட்டுடன் GSLV F-15 ராக்கெட் வரும் 29ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது. இது இஸ்ரோவின் 100வது ராக்கெட் என இது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து காலை 6:23 மணிக்கு சீரிப்பாய உள்ளது. 2250 கிலோ எடை, L1, L5 உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான அணு கடிகாரம் உள்ளிட்ட அதிநவீன வசதிகளை கொண்ட இது மற்ற சேட்டிலைட்டுடன் இணைந்து தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணிக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.